இந்திய விவசாயிகளுக்கு புதிய ஜிஎஸ்டி விலை குறைப்பால் விவசாய உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களின் விலை குறைந்துள்ளது. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் டிராக்டர்கள், ஸ்ட்ரா ரீப்பர், சூப்பர் சீடர், ஹாப்பி சீடர் போன்ற இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி 12 5 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் உரங்கள், நுண்ணூட்டச்சத்துகள், உயிர் பூச்சிக்கொல்லிகள், இயற்கை உரங்கள், சொட்டு நீர் பாசன அமைப்புகள் மற்றும் 15 HP வரையிலான டீசல் என்ஜின்கள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி விகிதமும் 12-18 5% குறைக்கப்பட்டுள்ளது. இது விவசாய செலவுகளை குறைத்து லாபத்தை அதிகரிக்கும். இந்த ஜிஎஸ்டி குறைப்பு விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி நவீன விவசாயத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 2015 நான் ஒரு பரானெட் டிரைவ்னு நான் ஒன்று எடுத்தேன். அப்போ ஒரு 5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 ஒரு 2 ரூபா மேலே போயிட்டு, 2 லட்சம் ரூபா மேலே போயிட்டு, அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இப்போ பழையபடி ஒரு 50 ரூபா குறைஞ்சிருக்கு அதே வண்டி. அதனால விவசாயிகளுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் நானே இப்போ டிராக்டர் எடுக்கிறதுக்கு விலை பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 50 ரூபா குறைஞ்சா நான் உடனே எடுத்துருவேன். அதோட எக்யூப்மெண்ட் வேறு அந்த ரொட்டேட்டர் போக்குவரத்துலாம் கொஞ்சம் விலை குறைஞ்சதுனால, ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைஞ்சதுனால எடுக்கிறது எங்களுக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு கூடுதல் மதிப்பாக இருக்குது. அது கடைசி வரையும் இதே மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் விவசாயிகளால் நல்லதாக இருக்கும். ஜிஎஸ்டி விலை குறைப்பு விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் பலன் தரும் என்பதை பற்றி கூறுகிறார் தனியார் டிராக்டர் டீலர் உரிமையாளர் உதயணன். 2017 இனிஷியலா ஜிஎஸ்டி வரும்போது அதுக்கு முன்னாடி வேட்டன் இருந்தது. ஸோ அதுவுமே 5% தான் இருந்தது. 17 ஜிஎஸ்டி வரும்போது ஸோ அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ப்ரைஸ் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆனிச்சு 5லேருந்து 12க்கு மாறும்போது. ஸோ அது இப்போ ஒரு கடந்த 6-7 வருஷங்கள் 8 வருஷங்களாக ஸோ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு சூழ்நிலையில் திரும்பி ஒரு 2017 சூழ்நிலை அந்த வேட் இருக்கும்போது என்ன ப்ரைஸோ லைக் அந்த டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்குது. டிராக்டர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இன்னைக்கு தேதியில் இப்போது தஞ்சாவூர் டெல்டா மாதிரி ரீஜியனில் ஒரு சராசரியாக ஒரு 8லேருந்து 9 லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பட் இப்போது ஜிஎஸ்டி 2.0 குறைச்சதுனால டிராக்டர் எல்லாமே 12% ஜிஎஸ்டியிலேருந்து இப்போ 5% மாறினதுனால சராசரியாக ஒரு டிராக்டருக்கு 20,000லேருந்து 80,000 ரூபா வரையும் அடிஷ்னலாக கஸ்டமருக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நாங்கள் டிராக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயிகளை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த 50,000 ரூபாய் 60,000 ரூபாங்கிறது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா அவங்க இன்னைக்கு இந்த ரேஞ்சில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க ஒரு போகத்துக்கு ஒரு 40-50,000 லாபம் பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை வச்சு ஒரு இஎம்ஐ கட்டுற அளவு அவங்களுக்கு டிராக்டரில் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதே போல் அறுவடை மிஷின்லையும் இப்போ தஞ்சாவூர் பொறுத்தளவு நெல் தான் பெரும்பான்மையான கிராப் அப்படின்றதுனால நெல் அறுவடை இயந்திரங்கள் நிறையவே இங்கே மூவ் ஆகும். ஸோ அதை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு 1லேருந்து 1.5 லட்ச ரூபா வரையும் டேக்ஸ் பெனிஃபிட் இப்போ குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். செகண்ட், இப்போது டிராக்டர் ரிப்பேர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேர் பார்ட்ஸினுடைய விலையும் பார்த்தீங்கன்னா 18-28 இருந்து 5க்கும் 18% இப்போ மாறி இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுவுமே இப்போ ஒரு கஸ்டமர் யூஸ்வலாக சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக பண்ணக்கூடிய ப்ரைஸ்லேருந்து இன்றைக்கி தேதியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 ரூபா பில் வரக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஒரு 600 ரூபாய் 700 ரூபா வரையும் அவங்களுக்கு அடிஷ்னலாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, குறைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக தஞ்சாவூர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக டிராக்டருங்கிறது ஒரு 42 HP செக்மெண்ட் தான் அதிகமான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ எங்களுடைய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேசி ஃபெர்குசன் டீலராக இருக்கிறோம். ஸோ டாஃபே டிராக்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா 241 அப்படின்ற ஒரு டிராக்டர் இருக்குது. ஸோ அதனுடைய ஆவரேஜ் காஸ்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7.5 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய காஸ்ட் ஒரு 6.9 lakhs 6.95 அந்த ரேஞ்சிலே ஸோ கிடைக்கிது. இதுதான் இந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு வெஹிக்கிள்ன்றது 241 டிராக்டர். இப்போது சப்சிடியை பொறுத்த மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன தான் ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இதே 7% ஜிஎஸ்டி ரிடக்ஷன் சப்சிடிக்கும் அப்ளிகபிள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேம் காஸ்ட் உங்களுக்கு குறையவும் செய்யும், ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியும் அவங்களுக்கு கஸ்டமருக்கு அடிஷ்னலாகவே கிடைக்கும். இன்றைக்கி அவங்க அப் டு 50% வரையும் சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டும் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் ஜிஎஸ்டி 2.0 வரக்கூடிய இந்த 7% அடிஷ்னல் டேக்ஸ் டிஃப்ரென்ஸும் கஸ்டமரால் யூஸ் பண்ணிக்க முடியுது.